52வது சங்கீதம் 1 52. பலவானே, பொல்லாப்பின் ஏன் பெருமை பாராட்டுகிறாய்? தேவனுடைய கிருபை எந்நாளும் உள்ளது. நீ கேடுகளை செய்ய எத்தனம் பண்ணுகிறாய்? கபடு செய்யும் உன் நாவு தீட்டப்பட்ட சவகரன் கத்தியை போல் இருக்கிறது. நன்மையை பார்க்கிலும் தீமையை யதார்த்தமாய் பேசுகிறது, பார்க்கிலும் பொய்யும் விரும்புகிறாய். கபடமுள்ள நாவே, சங்கரிக்கும் சகல வார்த்தைகளையும் நீ விரும்புகிறாய். தேவன் உன்னை என்றென்றைக்கும் இராதபடி அழித்து போடுவார். அவர் உன்னை பிடித்து உன் வாசஸ்தலத்திலிருந்து பிடுங்கி நீ ஜீவனுள்ளோர் தேசத்தில் இராதபடிக்கு உன்னை நிர்மூலமாக்குவார். நீதிமான்கள் அதை கண்டு பயந்து அவனை பார்த்து நகைத்து, இதோ தேவனை தன் பெலனாக எண்ணாமல் தன் செல்வ பெருக்கத்தை நம்பி தன் தீவினால் பலத்து கொண்ட மனுஷன் இவன்தான் என்பார்கள். நானோ தேவனுடைய ஆலயத்தில் பச்சையான ஒலிவு மரத்தை போலிருக்கிறேன். தேவனுடைய கிருபை என்றென்றைக்கும் நம்பியிருக்கிறேன். நீர இதை செய்தீர் என்று உண்மை என்றென்றைக்கும் துதித்து உமது நாமத்திற்கு காத்திருப்பேன். உம்முடைய பரிசுத்தவான்களுக்கு முன்பாக அது நலமாயிருக்கிறது. சங்கீதம் தாவீது எழுதின ஒரு மிகப்பெரிய சங்கீதமாக இருக்கிறது. தன்னை குறித்து தன் கூடவே இருந்த ஒரு மனிதன் பொல்லாப்பாய் போய் சவுலுக்கு என்ன பண்ணுறாங்க, இந்த இடத்துல தாவீது ஒளிஞ்சு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி இவன் கூடவே வாழறான். இவனை பற்றிய ரகசியங்களை கொண்டு போய் தன் எதிரியாக இருக்கிற தன்னை கொலை செய்ய வேண்டும் என்று நினைக்கிற சவுலிடத்துலையும் போய் என்ன பண்ணுறான், சொல்கிறான். இது பேர் என்னது, போட்டு கொடுக்குறது. இந்த காலத்தில் சொன்ன ஐடியாது போட்டு கொடுக்குறது. அது நம்மளுக்கு வித்தியாசமாக சொன்னால் கலகம் வைக்கிறது. அது அவனை பற்றி இது சொன்னான், இவனை பற்றி அதை சொன்னான் அப்படின்னு 1க்கு 2 சொல்கிறது. இதெல்லாம் கலகம். காட்டி கொடுக்குறது. இது காட்டி கொடுக்குறது. இவங்க தான் இருக்கிறான். இவங்ககிட்ட வந்து சொல்லிடுது, நான் யார்கிட்டையும் நீங்கள் இருக்குன்னு சொல்ல மாட்டேன்பா, யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன், நீ இந்த இடத்துலையே இரு அப்படின்னு அவனுக்கு தகுந்த மாதிரி பேசுறது. இங்கே வந்த உடனே சவுலுக்கட்டையும் வந்து என்ன சொல்கிறது, அப்பா நீ தேடின்னு இருக்கிற ஆள் எங்கே இருக்கிறான், காட்டி மேக மனிதர்களுடைய வாழ்க்கை இப்படி தான் இருக்கும். நம்ம இடத்துல நல்லவர்கள் போல பேசி நாம் யதார்த்தமாக நம்ம எதனா ஒன்று சொன்னால் அதை நம்ம எங்கே கொண்டு போய் சேர்க்கணுமோ அங்கே கொண்டு போய் கரெக்டாக சேர்த்துருவாங்க. இவருக்கு பேர் அது தந்தி. அது இப்போ ஒரு அட்ரஸுக்கு நம்ம எழுதி கடிதத்தை இங்கேருந்து போட்டால் நேராக என்ன பண்ணுது, ஸ்பீடாக போகிறது. கடிதம் லேட்டாக போகும், தந்தி உடனே போகும். அந்த மாதிரி தாவீது வாழ்க்கையில் நடந்த உடனே தாவீது கர்த்தரை நோக்கி என்ன பண்ணுறாரு, ஜெபம் பண்ணுறாரு. பலவானே, பொல்லாப்பு செஞ்சுட்டு அதில் ஏன்டா நீ பெருமை பார்க்குற, இதில் வேற அவனுக்கு பெருமை. அம்பார் போய் சொல்லிட்டேன், நான் எது இருந்தாலும் வந்து உங்ககிட்ட சொல்லிவிடுவோங்க, நான் எது இருந்தாலும் உங்ககிட்ட வந்து என்ன பண்ணுவேன், போட்டு கொடுப்பேன். ஸ்கூலில் கூட அப்படி இருக்கிறாங்களா, நம்மகிட்ட நல்லா பேசுவா, உடனே டீச்சர் அண்ட போய் என்ன பண்ணுவாங்களா, போட்டு கொடுப்பேன். அப்படி தானே நம்ம ஃப்ரெண்டுன்னு சொல்லுவாங்க. நம்மக்கிட்ட பேசுறதெல்லாம் எடுத்து போய் நம்ம யார்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறோமோ அவங்ககிட்ட க்ளீனாக சொல்லிடுவாங்க. ஹல்லேலூயா. ஆமாம், நாங்கள் இந்த மாதிரி ஆளுங்க எங்களுக்கு ஒரு சிலருக்கு தெரியும். ஆகவே
நாங்கள் தந்தி போகிறதுல ரொம்ப சூப்பராக போடுவோம். எப்படின்னா இவர்கிட்ட இந்த அம்மா கிட்ட இந்த மேட்டரை சொன்னால் நம்ம சேர்க்க வேண்டிய இடத்துல அவங்க போய் என்ன பண்ணிடுவாங்க, சேர்த்துருவாங்க. அதில் பிசுகாது. ஒரு வார்த்தை கூட மாறாது. கரெக்டாக கொண்டு போய் என்ன பண்ணுவாங்க. ஆமாம், ஏன்னா நாங்கள் அப்படி பல தந்திகளை போட்டிருக்கிறோம். நல்ல தந்திகளை போட்டிருக்கிறோம். எது கெடுதல் காரியம் இல்லை, நல்ல தந்திகள். அதுக்கப்புறமா அது கூட தவறு என்று ஆண்டவரிடத்தில் என்ன பண்ணோம், மன்னிப்பு கேட்டிருக்கோம். அல்லேலூயா. அதுபோல பொல்லாப்பு செய்யல நாங்க, ஆனாலும் நல்ல விஷயத்தை என்ன பண்ணுவோம், சொல்லி தருவோம். அல்லேலூயா. அப்ப தாவீது பொல்லாப்புல பெருமை. அதுலயும் ஒரு சிலருக்கு ஒரு குடும்பத்தை கலைக்கணும், ஒருத்தரை கெடுக்கணும்னு அவங்க தூங்கவே மாட்டாங்க. ஒரு சிலர் கலகம் வச்சுக்கினே திரிவாங்க. ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, கலகத்தை வச்சுக்கினே திரிஞ்சு கொண்டே இருப்பாங்க. கலகத்தை அதை வச்சு திரிஞ்சுக்கினே இருப்பாங்க. அதனால தாவீது சொல்றார், பலவானே பொல்லாப்புல ஏன்பா பெருமை பாராட்ட. அதில் வர அவங்களுக்கு பெருமையா இருக்கும், அவங்களுக்கு பெருமை. ஆகவே ஆனா 7 வாசத்தினால சொல்றாரு, நானும் தேவனுடைய ஆலயத்துல பச்சையான ஒலிவ மரம் போல இருப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. 7 என்ன சொல்லுது படிங்க. இதோ தேவனை தன் பெலனாக எண்ணாமல் தன் செல்வ பெருக்கத்தை நம்பி தன் தீவினால் பலத்து கொண்டே மனுஷன் இவன்தான் என்பார்கள். 7 படி. நானோ தேவனுடைய ஆலயத்தில் பச்சையான ஒலிவ மரத்தை போல் இருக்கின்றேன். தேவனுடைய கிருபை என்றென்றைக்கும் நம்பி இருக்கின்றேன். 8 ஓகே. அல்லேலூயா. நானும் தேவனுடைய ஆலயத்தில் பச்சையான ஒலிவ மரத்தை போல இருக்கிறேன். தேவனுடைய கிருபை என்றென்றைக்கும் நம்பி இருக்கிறேன். அல்லேலூயா. இந்த கபடமா செய்யறது, கபடம் உள்ள நாவு என்னைக்கு இருந்தாலும் சங்கரிக்கும். ஆனால் கிருபைக்கு காத்திருக்கிற ஒரு மனிதனுக்கு எப்பொழுதும் அவன் வாழ்க்கை பசுமையா இருக்கும். அல்லேலூயா. இந்த கபடு செய்யறது, களவு செய்யறது, இந்த புறங்கோறது, பொய்யா சொல்றது, இதெல்லாம் நம்ம விட்டுட்டு என்ன செய்யணும், நன்மையை செய்யணும். தேவனுடைய கிருபையை நம்ம கேட்கணும். ஒரு வேளை இதுவரையும் நீங்கள் அப்படி இருந்தீங்கன்னா இப்பொழுது நான் என்ன பண்ணுங்க, நல்லதையே நம்ம பேச சொல்ல எல்லாத்தையும் நம்ம கற்றுக்கணும். அல்லேலூயா. நல்லதை செய்யும், நல்லதை மட்டும் நம்ம செஞ்சா தேவ கிருபை நம்ம மேலே இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே நல்ல காரியங்களை நாம் செய்தோம்னால் தேவன் நம்மை ஆசீர்வாதமான மகனாய் மகளாய் மாற்றுவார். அல்லேலூயா. தேங்க்யூ. பொல்லாப்பு செய்யறதுலாம் நமக்கு ஒரு நன்மையும் இல்லை, ஒரு கெடுதலும் நமக்கு வரப்போறது இல்லாததை நம்ம சொன்னால் நமக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை. அல்லேலூயா. ஆமாம், என்னை பற்றியும் நிறைய பேர் சொல்கிறாங்கன்னு வச்சுங்க. முந்தா நாள் கூட ஒருத்தர் சொல்கிறார், இந்த மாதிரி இந்த பையன் சொல்லியிருக்கிறான் அப்படின்னு. ஆனால் நான் என்ன சொல்கிறேன், நீ பொய்யா சொன்னேன்னா அந்த பொய் யாருக்கு தான் போகும்? அதான் சொல்கிறார், கபடம் உள்ள நாவே என்ன பண்ணுவோம், ஒரு நாளைக்கு சங்கரிக்கப்படும். கபடா சொல்லக்கூடாது, பொய்யா சொல்லக்கூடாது. ஒருவேளை உண்மையாக இருந்தாலும் கோல் மூட்டக்கூடாது. கோல் மூட்டுறதுன்னா இவங்க உண்மைதான் சொல்லிட்டோம், அவங்க கிட்ட எடுத்து போய் கரெக்டாக நம்ம என்ன பண்ணணும், சொல்லக்கூடாது, காட்டி கொடுக்கூடாது. அதனால் நமக்கு ஒரு பிரயோஜனமே இல்லை. ஏன்னா நல்லா இருக்கிற அவங்களும் என்ன பண்ணுவாங்க. ஆனால் இதெல்லாம் பொல்லாப்பு செய்யுது, கர்த்தரே இதுக்கெல்லாம் கணக்கு. ஆகவே இந்த மாதிரி காரியங்களும் நம்ம கிட்ட இருந்தாலும் தேவ கிருபையை கேட்டு நாம் என்ன செய்யணும், மனம் திரும்பணும் என்று தாவீது சொல்கிறார். ஆகவே கிருபையை நம்ம பெற்றுக்கொண்டு கர்த்தரையே நம்பி வாழ கர்த்தர் நமக்கு உதவி செய்ய சூத்திரம் பண்ணுவோம். இப்பொழுது கூட எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 28வது அதிகாரம் 18:20 எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 18ஆம் அதிகாரம்
பாவம் செய்கிற ஆத்துமாவே சாகும். ம். குமாரன் தகப்பனுடைய அக்கிரமத்தை சுமப்பதில்லை, தகப்பன் குமாரனுடைய அக்கிரமத்தை சுமப்பதில்லை. நீதிமானுடைய நீதி அவன் மேல்தான் இருக்கும், துர்மார்க்கனுடைய துர்மார்க்கமும் அவன் மேல்தான் இருக்கும். அல்லேலூயா. பாவம் செய்கிற ஆத்துமா சாகும். சாகவே சாகும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு நிமிஷம் கண்களை மூடி வச்சு நல்ல பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல கால வேளையில நன்றி செலுத்துகிறோம்ப்பா. இந்த கிருபை எங்களை சூழட்டும். இந்த வார்த்தை எங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். இந்த அத்தனை பேருக்கும் இது பிரயோஜனமாக இருக்கு. கர்த்தருடைய செய்வார். மனக்கண்களை பிரகாசமடைய செய்யும்படியாக செய்யுங்க. அவையானவர் ஆளுகை செய்கிறார். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த பாவம் செய்கிற ஆத்துமா சாகும். அப்ப பாவம் செய்கிற ஒரு ஆத்துமாவா இருந்தா அந்த ஆத்துமாவுக்கு என்ன வருமா? மரணம் வரும் என்று வசனம் சொல்லுகிறது. அது படிச்சோம்னா தகப்பன் பிள்ளையினுடைய பாவத்தை சுமக்கிறது இல்லை, பிள்ளை தகப்பனுடைய பாவத்தையும் சுமக்கிறது. அப்போ அவரவர்கள் செய்கிற பாவம் அவரவர்களுடைய ஆத்துமாவை என்ன பண்ணுமா? சாகடிக்க பண்ணும். இப்ப இங்க வந்திருக்கிற நமக்குள்ள ஆத்துமா என்ற ஒரு ஜீவன் இருக்கு. நமக்குள்ள எல்லாருக்குள்ளேயும் ஆத்துமா இருக்கு. ஆத்துமா இல்லைன்னா என்ன செய்வோம்? நம்மெல்லாம் ஆத்துமாலாம் வீட்டில் வச்சுக்கிட்டு வந்துடுறீங்களா? எடுத்துட்டு வந்துக்கிறீங்களா? ஆத்துமா எடுத்துன்னு வந்தவங்களாம் கை தூக்குங்க பார்க்கலாம். இந்த பேக்கில் போட்டு எடுத்துன்னு வர முடியாது இல்லை, அவர்களுக்குள்ள ஆத்துமா இருக்கும். அல்லேலூயா. புதுசாக வந்தவங்களுக்கு தெரியல. சரி, ஆத்துமான்றது நமக்குள்ள இருக்குது. ஆத்துமான்றது நமக்குள்ள இருக்கு. நம்ம பார்க்குற இந்த சரீரம் இருக்குல்ல, இந்த சரீரம் தான் நம்ம கண்ணுக்கு தெரியுது. ஆவி ஆத்துமான்றதெல்லாம் மனிதன் கண்ணால பார்க்க முடியாது. அல்லேலூயா. அல்லேலூயா. பூமிக்கா ராணியம்லாம் யோசிக்கிறாங்க, எங்க பிடி இருக்குது ஆத்து. ஆத்துமானா நாம கனவு காண்றோம்ல, அப்படியே ஃப்ளைட்ல போற மாதிரி, அப்படியே புதுசா ஒரு பெரிய கார்ல போற மாதிரி. ஒரு சிலர் என்ன பண்ண, அப்படியே கட்டுக்கட்டா பணங்களை எண்ணி என்ன பண்றது, அப்படியே எடுத்து போய் ஒரு பீரோவில் வைக்கிற மாதிரி கனவு வரும். காலையில எழுந்து அந்த இடத்துல போய் நம்ம பார்ப்போம், தேடி ஈடி பார்க்குறோம்ல ஒரு நாளைக்கு. ஏன்னா அது கனவு காணுது. அப்போ கனவு காணுது, நீ தூங்கின்னு இருக்க, கனவு யார் காண்றது? என்ன பூமிக்கா, நீ தூங்குற, நீ கனவுல என்ன இல்லைல்ல, காசெல்லாம் எண்ணெய் எடுத்து வச்சு எல்லாருமே வந்துருக்குதா கனவு உங்களுக்கு? பத்தியா? அப்போ கனவு காண்டது பீரோ திறந்து போய் உள்ள காசு வச்சுது, அதுதானே இது ஆத்மா. அல்லேலூயா. அப்ப இந்த ஆத்மா நமக்குள்ள பாவம் செஞ்சா நமக்குள்ள இருக்க இந்த ஆத்மா அதனாயிரமா டெட் ஆயிடும். சரி, ரட்சிக்கப்பட்டவங்க அநேகர் நம்ம சொல்றோம், நமக்குள்ள பாவமே இல்லைன்னு சொன்னா நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாக இருப்போம் என்று 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் படிங்க. 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாய் இருப்போம், சத்தியம் நமக்குள் இராது. அல்லேலூயா. அப்ப நமக்குள்ள பாவம் இல்லைன்னு யாரும் சொல்ல முடியாது. நமக்குள்ள பாவம் இல்லைன்னு யாரும், ஒரு சிலர் சொல்லுவாங்க, நான் ரொம்ப பரிசுத்தமான், நான் ரொம்ப நீதிமான், நான் என்ன மாதிரி ஆள், யாரும் இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆனா பாவம் செய்கிற ஆத்துமா என்ன பண்ணும்? கட்டாயமா சாகும். அப்ப இந்த பாவம் ஒரு மனிதனுக்குள்ள இல்லைன்னு சொல்ல முடியாது. பாவம் இருக்கும், ஆனா அதை போக்கவே, பரிசுத்தமாக்குவதற்கு, மனிதனை மீட்டெடுப்பதற்கு, நீதிமானாய் மாற்றுவன், அவனை பரலோக ராஜ்யம் கொண்டு போறதுக்காகவே தான் இயேசு இந்த உலகத்துல வந்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. முதலாவது தேவன் ஆதியிலே வானத்தையும் பூமியும் உண்டாக்கி மனிதனையும் உண்டாக்கி
அவனுக்குள்ள இந்த ஆத்துமாவை என்ன பண்ணார்? உண்டாக்கினார். ஆத்துமாவை உண்டாக்கினார். அந்த ஆத்துமா உண்டாக்கும் போது அந்த ஆத்துமாவில் பாவம் இல்லை. ஆண்டவர் உண்டாக்கப்பட்ட ஆத்துமாவில் என்ன இல்லை? பாவம் இல்லை. முதல்ல உண்டாக்கப்பட்ட மனிதன் பேர் ஆதாம் ஏவாள். அவளுக்குள்ள தேவன் உண்டாக்கின ஆத்துமாவில் எந்த பாவமும் இல்லாமல் தான் உண்டாக்கினார். அப்படிதான் ஒவ்வொரு குளிர்ச்சியான வேலையில ஆண்டவர் ஆதாமோடு ஏவாளோடு இறங்கி வந்து என்ன பண்ணார்? பேசினார். பாவம் இல்லாது இருக்கிற ஒரு மனிதனிடத்துல இன்றைக்கும் ஆண்டவருடைய சத்தமும் ஆண்டவரும் வந்து பேசுவார். அல்லேலூயா. ஆண்டவர் வந்து பேசுவார். யாரா கூட பேசுவார்? பரிசுத்தமான சிந்தனை, பரிசுத்தமான நடக்கை உள்ள ஒரு மனிதனிடத்துல கடவுள் இன்றைக்கும் பேசுகிறார். அல்லேலூயா. அப்ப இந்த ஆதாம் ஏவாளுக்குள்ள இருந்த ஆத்துமா ரொம்ப பர்ஃபெக்டா ஆண்டவர் உண்டாக்குனதுனால ஒவ்வொரு நேரங்கள் வேலையில ஆண்டவர் அந்த ஆத்மாவோடு வந்து பேசினார். பேசின உடனேயே அந்த ஆத்மாவை கெடுக்க வேண்டும் என்று பிசாசு எத்தனம் பண்ணி அவளுக்குள்ள என்ன பண்ணான்? பாவத்தை உண்டாக்கினார். ஆண்டவர் சொன்னார், இந்த தோட்டத்தெல்லாம் உண்டாக்கி நிறைய பழங்கள் நிறைய காரியங்களை கர்த்தர் அவர்களுக்கு உண்டாக்கி வச்சார். எல்லாத்தையும் சாப்பிடுங்க, இந்த நன்மை தீமை அறியத்தக்கதான இந்த பழத்தை மட்டும் என்ன பண்ணாதீங்க, சாப்பிடாதீங்க வா அப்படின்னு சொன்னார். ஆனால் பிசாசு நூதனமாய் ஒரு திட்டத்தை போட்டு இவளிடத்துல வந்து, நீங்கள் இந்த பழத்தை சாப்பிட்டா தேவர்களை போல மாறிடுவீங்க அப்படின்னு சொல்லி ஏவாள்கிட்ட தந்திரமான காரியங்களை செய்து அவளுக்குள்ள ஆசையை உண்டாக்கணும். என்னது? இப்போ கூட நாம் உலகத்தில் ஒரு செயலையோ பொருளையோ முதலாவது பார்க்கும்போது ஆசை வருது இல்லை? அப்படிதானே? ஒரு நல்ல இப்போ சகோதரிகளுக்கெல்லாம் நல்ல புடவை எங்கேயாவது கடை தெருவில் கட்டி வச்சுருந்தாங்கன்னா உடனே பார்த்தா, ஓ அவங்க அந்த மாதிரி ஒரு சேரை எடுத்து கட்டணும், இந்த புடவை நல்லா இருக்குது, இந்த வீடு நல்லா இருக்குது, இந்த வண்டி நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்யறோம்? முதல்ல பார்க்குறோம், ரெண்டாவது என்ன வருது? ஆசை வருது. அப்போ இந்த ஆசை வருகிற காரணத்தினால தான் யாக்கோபு சொல்றாரு பாருங்க. யாக்கோபு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் நினைக்கிறேன், வாசிங்க. சீக்கிரமா எடுத்து வாசிங்க. யாக்கோபு 1:15. பின்பு இச்சையானது கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும். பாவம் பூரணமாகும் பொழுது மரணத்தை பிறப்பிக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த ஆசை ஒரு மனிதனுக்கு அதிகமாய் வருகிற பொழுது என்ன பண்ணுது? பாவம் அவனுக்குள்ள வருகிறது. அதே போல ஆதாம் ஏவாள் பார்த்து அந்த பழத்தை பார்த்தா சாப்பிடணும்னு ஆசை வந்துச்சு, சாப்பிட்டா அவளுக்குள்ள என்ன வந்துச்சு? பாவம். ஆதாம் ஏவாளுக்குள்ள பாவம் வந்துச்சு. பாவம் வந்ததுனால பிசாசு அவளை பாவத்தை தூண்ட அவன் மனதை என்ன பண்ணான்? பிசாசு கெடுத்து போட்டான். ஆகவே தான் 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நீங்க படிச்சீங்கன்னா, பிசாசு ஆதி முதல் பாவம் செய்கிறான். என்ன செய்யறானா? பிசாசானவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். ஆதி முதல் அந்த நாள்ல இருந்து அவன் தான் பாவம் செய்யறான். பிசாசுடைய கிரியைகள் அவனுக்கு நம்ம ஒரு மனிதனுக்குள்ள வந்து அவன் பாவம் செய்கிற மனிதனாய் அவன் மாறுகிறான். அவனுக்குள்ள பாவத்தை உண்டாக்குகிறான். ஆகவே இந்த பாவம் அவனுக்குள்ள உண்டாக்க காரணம் இந்த ஆத்துமாவை சாவடிவதற்கு. அல்லேலூயா. இந்த ஆத்துமாவில மரணத்தை உண்டாக்குவதற்கு. இந்த ஆதாம் ஏவாளுக்குள்ள மரணம் வந்தது. இந்த பாவத்தை அவளுக்கு செய்த போது என்ன வந்துச்சு? அவங்களுக்குள்ள ஆத்துமாவில மரணம் வந்துச்சு. சொல்லுங்க, ஆத்துமாவுக்குள்ள மரணம். சரீரத்துல என்ன இல்லை, மரணம் வரல. உள்ள இருக்கிற ஆத்துமானாச்சு மரிச்சு போச்சு. அப்ப தேவனுக்கு கீழ்ப்படியாம பாவம் செய்கிற ஒவ்வொரு வாழ்க்கையிலும் சரீரம் ஒரு சிலர் நினைப்பாங்க, நான் நல்லா தானே வாழறேன், நான் நல்லா தானே இருக்கிறேன், நான் பாவம் செஞ்சாலும் நான் வாழ்க்கை நல்லா தானே இருக்குதுன்னு நினைக்கிறாங்க. அப்படியெல்லாம் இல்லைங்க. உங்களுக்குள்ள இருக்கிற பாவம் அந்த ஆத்துமாவை என்ன செய்யும்? மரணத்தை உண்டாகும். அல்லேலூயா.
ஆகவேதான் இன்னைக்கு நிறைய மனிதர்களால நல்ல செயல்களை செய்ய முடியல, ஆண்டவரை ஏற்றுக்கொண்டும் நல்ல காரியங்களை செய்ய முடியல, நன்மையை செய்ய முடியல, நல்ல விஷயங்களை அவர்கள் பார்க்க முடியல, நல்ல விஷயங்களை அவர்கள் செய்ய முடியல. ஒருவேளை சர்ச்சுக்கே போனா கூட சர்ச்சில் ஆண்டவரை என்ன பண்ண முடியல, ஆராதிக்க முடியல, ஆண்டவரை துதிக்க முடியல. ஏனென்றால் அவருடைய எண்ணம், அவருடைய இருதயம் எல்லாம் வேற எங்கேயோ இருக்கிறது என்று ஆண்டவர் மத்திய சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்துல நீங்க படிச்சாங்கன்னா தெரியும். அவர்கள் உதடுகள் மட்டும் இங்க துதிக்குது, அவருடைய இருதயம் எங்க இருக்கான், தூரமா இருக்கிறது என்று மத்திய சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் சொல்றார். பாருங்க, படிங்க பார்க்கலாம். மத்திய சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள். அவருடைய இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப அந்த ஆத்துமா இருதயத்துக்குள்ள என்ன இருக்குது, பாவம் இருக்கிறதுனால ஆண்டவரோட என்ன பண்ண முடியல, சேர முடியல, துதிக்க முடியல. பாவம் என்னங்க பாவம்? நம்மளுக்கு தெரிஞ்ச பாவம் எல்லாம் மார்க் சுவிசேஷம் 7ஆம் அதிகாரத்துல படிச்சீங்கன்னா ஒரு லிஸ்டே போடுற. படிங்க பார்க்கலாம். மார்க் 7:21 படிங்க. எப்படியெனில் மனுஷனுடைய இருதயத்திற்குள்ளிருந்து பொல்லாத சிந்தனைகளும், விபச்சாரங்களும், வேசித்தனங்களும், கொலைபாதங்களும், களவுகளும், பொருளாசைகளும், துஷ்டத்தனங்களும், கபடும், காம விக்கிரகமும், வன்கண்ணும், தூஷணமும், பெருமையும், மதிகேடும் புறப்பட்டு வரும். இப்படியாப்பட்டவர்கள் செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை என்ன பண்ண முடியாதான், சுதந்தரிக்க முடியாது என்று பவுல் மிக தெளிவாக எழுதுகிறார். கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 19 வாசிங்க. நீங்கள் வேறு விதமாய் சிந்திக்க மாட்டீர்கள் என்று நான் கர்த்தருக்குள் உங்களை குறித்து நம்பிக்கையாய் இருக்கிறேன். உங்களை கலக்குகிறவன் எப்படிப்பட்டவனாய் இருந்தாலும் தனக்கேற்ற ஆக்கினியை அடைவான். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 21. மாம்சத்துக்குரிய கிரியைகள் வெளியரங்கமாய் இருக்கிறன. அவையாவன விபச்சாரம், வேசித்தனம், காமவிகாரம், விக்கிரக ஆராதனை, பில்லி சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலானவைகளை இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிக்க மாட்டார்கள் என்று முன்பே நான் சொன்னது போல இப்போது உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இதெல்லாம் செய்கிறவர்கள் எங்க போக மாட்டாங்க, பரலோக ராஜ்யத்துக்கு போக மாட்டார்கள் என்று பவுல் மிகவும் மறுபடியும் சொல்லுகிறார். அல்லேலூயா. இப்போ இதெல்லாம் இவ்வளோ பாவங்கள் உலகத்தில் இருக்கு. நமக்கு தெரிஞ்ச பாவமெல்லாம், உலகத்தில் இருக்கிற பாவம்லாம் தான் பாவம் நினைக்கிறோம். பீடி பிடிக்கிறது, வெத்தலை பாக்கு போடுறது, அப்புறம் குடிக்கிறது, அப்புறம் உலகத்தில் இருக்கிற காரியங்கள்லாம் நமக்கு தெரிஞ்சுது. ஆனால் இவளைகளெல்லாம் விட்டுட்டு நாம் கர்த்தரை ஏற்றுக்கொண்டிருந்தாலும் இப்போ சொல்லப்பட்ட காரியங்கள் உள்ள இதில் நமக்குள்ள இருந்தால் நாம கூட எங்கே போக முடியாது, தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள போக முடியாது, பரலோகன்ற இடத்துக்கு போகவே முடியாது. உலகத்தில் சொல்கிறாங்களா சொர்க்கத்துக்கு என்ன பண்ண முடியாது, போக முடியாது. அவன் இல்லாமல் ஒரு மனிதன் உலகத்தில் வாழ்வானால் அவனுக்கு மட்டும்தான் ராஜ்யம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இந்த பாவத்தை பிசாசு தான் உண்டாக்கினான் ஆதியில. அன்னைக்கு இன்றைக்கும் அநேக விதங்களில் பாவங்கள் மனிதனை பிடித்து ஆட்டுகிறது. இந்த காலகட்டத்தில் பாவம் எப்படி இருக்குது, தண்ணியை போல
ஓடுகிற காலமாக இருக்குது. இந்த காலகட்டத்தில் வாழ்கிற நீங்களும் நானும் பரிசுத்தமாய் வாழ்ந்தால், இந்த பாவங்களெல்லாம் சுத்திகரித்து நம்ம பரிசுத்தமாய் வாழ்ந்தா தேவனுடைய ராஜ்யத்துல வாழலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த பிசாசு தான் அவன் வந்து பொய்யாய் பேசினான். ஆதாம் எவ்வளவு இடத்துல என்ன பேசினா, எவ்வளவு இடத்துல பேசும்போது என்ன பண்ணா, பொய்யா சொல்றான். நீங்க இதை சாப்பிட்டீங்களன்னா எப்படி ஆயிடுவீங்க? சாகவே மாட்டீங்க, கடவுள் போல நீங்களும் மாறிடுவீங்க, தேவர்கள் போல மாறிடுவீங்கன்னு சொல்லி பொய்ய சொல்றான். இந்த பொய் அப்படின்னா கூட, இந்த பொய் கூட யார் தான் லீடரு? பிசாசு தான் லீடரு. பொய் நம்ம வாழ்க்கையில் என்ன பண்ணக்கூடாது, அதிகமா பேசவே கூடாது. யோவான் சுவிசேஷம் ஏசப்பா வாழ்ந்த நாளில் சொல்றாரு. யோவான் சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 44ஆம் வசனத்தை நீங்க வாசிச்சீங்கன்னா, பொய்யும் அவன் பொய்க்கு பிதாவுமா இருக்கிறான். வாசிங்க. நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள், உங்கள் பிதாவினுடைய இச்சைகளின்படி செய்ய மனதாயிருக்கிறீர்கள். அவன் ஆதி முதற்கொண்டு மனுஷ கொலைபாதகனாய் இருக்கிறான். சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடியால் அவன் சத்தியத்தாலே நிலை நிற்கவில்லை. அவன் பொய்யனும் பொய்யுக்கு பிதாவுமாய் இருக்கிறபடியினால் அவன் பொய் பேசும் பொழுது தன் சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான். ஏன்னா பிசாசுக்கு தெரிஞ்சதெல்லாம் நேர்தான், பொய் தான் சொல்றான். பிசாசு பொய்யா சொல்றான். இப்ப நம்மள கூட ஒரு சில நண்பர்கள், ஒரு சில நமக்கு ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்ட் நீங்க சொல்றீங்களே, அவங்களாம் நம்மள்கிட்ட நூதனமா திட்டம் போட்டு நம்மளை கவுப்பான். இதுதானப்பா, இங்க வாப்பா, இல்லை இதை சாப்பிடுப்பா, இங்க போயிட்டு வந்துடலாம்பா. என்ன சொல்லுவான்? இங்க மட்டும் நம்ம போயிட்டு வந்துடலாம். இதெல்லாம் சாப்பிட்டாலாம் ஒண்ணும் இல்லை, இதெல்லாம் செஞ்சா ஒண்ணும் இல்லை, ஒரு வார்த்தை தானே பேச போறேன், ஒரு வார்த்தை தானே சொல்ல போறேன்னு சொல்லி நம்ம இடத்துல பொய்யாய் சொல்லுவான். அப்படியாப்பட்ட நண்பர்கள், அப்படியாப்பட்ட நம்மளுடைய நண்பிகள், இதெல்லாம் நமக்கு என்ன செய்யணும்? உடனே நமக்கு வசனங்கள் உங்களுக்கு ஞாபகம் வரணும். யாராவது நம்ம இடத்துல பொய்யா சொல்றாங்கன்னா உடனே நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஏன்னா பொய் பேசுறவன் யாரா இருக்கிறான்? பிசாசினால் உண்டாயிருக்கிறான். பொய்யா சொல்லுவாங்களே, பொய்யெல்லாம் என்ன பண்ணக்கூடாது. நம்ம அப்படி பொய் பேசுறாங்க நம்ம இடத்துல, அவனை விட்டு கொஞ்சம் நம்ம என்ன செய்யணும்? கொஞ்சம் தள்ளி வரணும். ஏன்னா பொய் பேசுற மனிதன் யாரால உண்டாக்கப்பட்டானா? பிசாசினால் உண்டாக்கப்பட்டவன். பிசாசு அவனுக்குள்ள என்ன பண்ணுவான்? ஆல்ரெடி இருப்பான். பொய்யா பேசும் ஒரு சில மனிதர்கள். வாயை திறந்தாலே பொய். அப்படியே பட்டவங்களோட என்ன பண்ணு, நீ கொஞ்சம் விலகி. ஏன்னா அவ்வளோ தேவ மகிமையில தேவன் படைச்ச முதல் ஆத்மாவா இருந்த யோவாளுக்குள்ளேயே என்ன பண்ணிட்டான்? பொய்ய கொஞ்சம் தனிச்சு விட்டான். அங்கே பொய் பேசுறாங்கன்னா கொஞ்சம் தள்ளி நில்லு. என்ன பண்ணு, நீ ஆவில தள்ளி நில்லு. அல்லேலூயா. இந்த பாவமெல்லாம் செய்தா நம்ம எங்க போக முடியாது? தேவ ராஜ்யத்துக்கு நிச்சயமாய் போக முடியாது. நிச்சயமா என்ன பண்ணக்கூடாது? போகவே முடியாது. இந்த பாவம் இருக்குமானால் எசப்பாவை நோக்கி, எசப்பா கிருபை தாங்கன்னு கேட்டா பாவத்தை மேற்கொள்ளத்தக்கதான கிருபையை தேவன் நமக்குள்ள தருவார். அல்லேலூயா. இந்த புதுசா வந்திருக்கிற நீங்கள் இந்த வீடியோ வெத்தலை பார்க்க போயில இதெல்லாம் பண்றதெல்லாம் கூட என்ன செய்யுது? பாவம் தான். ஒருவேளை அது இருந்தா நீங்க என்ன பண்ணணும்? இதெல்லாம் விட்டுட்டு மனம் திரும்பினா தேவராஜ்யம் போலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு ஒரு முக்கியமான நிறைய காரியங்கள் இதுல இருந்தாலும் 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரத்துல ஒரு குறிப்பிட்ட நிறைய காரியங்கள் அங்க பவுல் சொல்றாரு. ஒண்ணு மட்டும் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். வாசிங்க பார்ப்போம். 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம். சுபாவ அன்பு இல்லாதவர்களாயும் இணங்காதவர்களாயும் அவதூறு செய்யாதவர்களாயும் இச்சையடக்கம் இல்லாதவர்களாயும் கொடுமை உள்ளவர்களாயும் நல்லோரை பகைக்கிறவர்களாயும் துரோகிகளாயும் துணிகரம் உள்ளவர்களாயும் இருமாப்பு உள்ளவர்களாயும் தேவ பிரியராய் இல்லாமல் சுபபோக பிரியராயும் தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதலிக்கிறவராயும் இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்களே நீ விட்டு விலகு. அல்லேலூயா. இதுல ஒரு பெரிய லிஸ்டே அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு எழுதும்போது சொல்றார். எப்படி எனில் மனுஷர் தற்பிரியராயும் பணப்பிரியராயும் வீம்புக்காரராயும் அகந்தை உள்ளவர்களாயும் தூஷிக்கிறவர்களாகவும் தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவர்களாகவும் நன்றி அறிதல் இல்லாதவர்களாகவும் பரிசுத்தம் இல்லாதவர்களாகவும்
சுபாவ அன்பு இல்லாதவர்களாகவும் அப்படின்னு சொல்றார். அல்லேலூயா. இதெல்லாம் நடக்கும். யாருக்குள்ள நடக்குமா? ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்களுக்குள்ள இருக்கிற பாவங்கள். நாங்க கிறிஸ்தவங்க அப்படின்னு நம்ம சொல்லிக்கிறோம்ல, நமக்குள்ள வருகிற பாவங்களை குறித்து ஒரு லிஸ்ட் போடுறாரு. அப்ப இணங்க மாட்டாங்க, அன்பா இருக்க மாட்டாங்க, பிள்ளைங்களாம் தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படியாம போயிடுமா கடைசி காலம். இந்த அன்பு என்ன சொல்றார்? சுபாவ அன்பு. சொல்லுங்க, சுபாவ அன்பு. சரி, அன்புல 4 விதமான அன்பு இருக்குது. எத்தனை விதமான அன்பு? ஆமா, சுபாவ அன்பு. சொல்லுங்க, சுபாவ அன்பு, தன்னை போல பிறரை நேசிக்கிற அன்பு, தன்னை போல பிறரை நேசிக்கிற அன்பு, இயேசுவின் அன்பு, பிதாவின் அன்பு. அல்லேலூயா. சரி, முதல்ல வருகிற இந்த சுபாவ அன்புனா என்னன்னு நான் உங்களுக்கு சொல்லி தரேன். சுபாவ அன்புனா என்னன்னு சொல்லுங்க, உங்களுக்கு தெரிஞ்சது. சுபாவ அன்புனா எது? சுபாவ அன்பு ஆண்டவர் வச்சார். நமக்குள்ளே இருக்கிற அன்பை நீ மனிதனுக்குள்ள இல்லை. நம்ம வீட்டுக்கு வந்து எல்லாருக்கும் என்ன பண்றோம்? வாங்க, எப்படி இருக்கிறீங்க, நல்லா இருக்கீங்களா, தண்ணி சாப்பிட்றீங்களா, டீ சாப்பிட்றீங்களா? முனியம்மா வீட்டுக்கு போனா என்ன பண்ணோம்? வாங்கய்யா, டீ சாப்பிட்றீங்களா, தண்ணி சாப்பிட்றீங்களான்னு கேட்குது இல்லை? இதுதான், இது பேர் தான் அன்பு. சொல்லுங்க, நல்லா தெரிஞ்சுங்க, இது பேர் தான் அன்பு, சுபாவ அன்பு. பூமிக்கா வீட்டுக்கு யாருன்னா ஒருத்தர் வந்தா என்ன பண்ணுது? பூமிக்கா தண்ணி மட்டும் கொடுத்து டீ சாப்பிட்றீங்களா, உட்காருங்க அப்படின்னு சொல்லுது இல்ல? இதுதான் என்னது? சுபாவ அன்பு. அப்ப இந்த சுபாவ அன்பே இல்லாத ஒரு மனிதனுகிட்ட தன்னை போல பிறரை நேசிக்கிற அன்பு வராது. ஹலோ, இப்படி வீட்டுக்கு வந்த விருந்தாளிக்கு தண்ணி சாப்பிட்றீங்களான்னு கேட்க முடியாத ஒரு மனிதனால அடுத்த கட்டமா இருக்கிற தன்னை போல பிறரை நேசிக்கணுன்ற அன்பு அவனுக்குள்ள வராது. வீட்டுக்கு வந்தா தண்ணி கொடுக்காதவன் அவன் சாப்பிட்டா அவனுக்கு சாப்பாடு கொடுப்பானா? ஹலோ, செய்ய மாட்டான், வராது. இந்த அன்பைதான் கடைசி நாட்கள்ல எல்லாருக்குள்ளே வரும் என்று பவுல் என்ன பண்றார்? தீமோத்தேயுக்கு சொல்றார். சுபாவ அன்பே இருக்காதான் யாருக்குள்ள. அப்ப சுபாவ அன்பு நமக்குள்ள இல்லைன்னா, ஆண்புற சகோதரனிடத்தில் அன்பு கூறாதவன் காணாத தேவனிடத்துல எப்படி அன்பு கூறுவான்? 1 யோவான் 3:20 வாசிங்கள பார்க்கலாம். 4:20 சீக்கிரமா வாசி. யோவான் 4:20 தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று ஒருவன் சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன். தான் கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாமல் இருக்கிறவன் தான் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான்? இப்ப இந்த சகோதர அன்பு, தன்னை போல பிறரை நேசிக்கிற அன்பு ஒரு மனிதனுக்குள்ள இல்லைன்னா, அன்பு மட்டும் அவனுக்குள்ள இல்லை அப்படின்னு சொன்னா, அவன் காணாத கடவுளிடத்துல மட்டும் எப்படி அன்பு கூற முடியும்? அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த அன்பு கிறிஸ்தவர்கள் இருக்கிற நமக்குள்ள இல்லைன்னா நம்ம தேவனுடைய ராஜ்யத்தை என்ன பண்ண முடியாது? சுதந்திரிக்க முடியாது. இப்ப நல்லா பக்கத்துல இருக்கிறவங்களாம் பிடிச்சி நல்லா, நம்ம எப்படி இருக்க, காலையில நல்லா இருந்தியா, சாப்பிட்டியான்னு கேளுங்க. பக்கத்துல இருக்கிறவங்க நல்லா இருக்கியா, நல்லா சிரிச்ச முகத்தோடு நல்லா விசாரிச்சுங்க, நல்லா சிரிச்ச முகத்தோடு நல்லா சொல்லுங்க, நல்லா இருக்கீங்களா? இதுதானே இது சுபாவ அன்பு. இதை செய்யாத நம்ம கிறிஸ்தவங்களாயிட்டோம்னு சொல்றதெல்லாம் வேஸ்ட். இது செய்யாத சுபாவ அன்பு எல்லாருக்குள்ளே என்ன பண்ணும்? இருக்கணும். இதுதான் கிறிஸ்தவர்களுக்குள்ள இருக்கிற முக்கியமான பாவம் என்று சொல்லப்படுகிறது. சுபாவ அன்பு இல்லாதவர்களாகவும் சுபாவ அன்பு இல்லாதவர்களாகவும்.
இன்னைக்கு நம்ம பீடி, சிகரெட், வெத்தலை பாக்கு, புயல, டிவி, சினிமா இதெல்லாம் விட்டுட்டு மனம் திரும்பி இயேசுதான் தேவன் என்று நம் தேவனிடத்துல வந்திருக்கலாம். ஆனா நமக்குள்ள இன்னும் சுபாவ அன்பே இல்லைன்னா நான் ராஜ்யத்துக்கு போயிடுவேன், பரலோகம் போயிடுவேன் எல்லாம் சொல்றதெல்லாம் கேள்விக்குறியாதான் இருக்கும். கேள்விக்குறியாதான் இருக்கும். தன் சகோதரனிடத்தில் அன்பு கூறாதவன் காணாத இருக்கிற கடவுள்கிட்ட எப்படியா யோகான் தெளிவாக இருக்கிறாரு. எப்பா பக்கத்தில் இருக்கிற கூட பிறந்த சகோதரி சகோதரனிடத்தில் அன்பு கூறாம இருக்கிற நீ சர்ச்சில வர இன்னொருத்தர்கிட்ட அன்பா இருப்போற. அப்படி அன்பா இல்லைன்னா எங்க போக முடியாதான்? எல்லாம் சொல்லுங்களேன். ராஜ்யத்துக்கு ஆமா. ஒரு சிலர் நான் பரலோகம் போயிடுவேன், அப்படியே பறந்து போவேன். இந்த சண்டே கிளாஸ்ல ஒரு பாட்டு இருக்குது. எக்காலம் என்னும் விசில் அடித்தா நிக்காம போய் விடும் வண்டி. ஓ அப்படியெல்லாம் நம்ம சொல்றோம். அப்படித்தானே? ஒரு அன்பா ஒருத்தரை விசாரிச்சு ஒரு அன்பு செலுத்த முடியலன்னா நம்ம எப்படி பரலோகம் போவோம்? போயிட முடியுமா? முடியுமா? ஒரு பக்தன் பாடுறாரு. அது மட்டும் இல்ல, ஒருவரில் ஒருவர் அன்புடன் இருந்தால் உலகம் நம்மை எடுத்தே. ஒருவரில் ஒருவர் அன்புடன் இருந்தால் உலகம் நம்மை எடுத்தே. இயேசுவின் சீடர் இவர்கள் என்றே தம் சாட்சி பகர்ந்திடுமே. நல்ல சாட்சி பகர்ந்திடுமே. தேவன்பின் ஜீவியமே தேவதாசருக்கவசியமே. தேவன்பின் ஜீவியமே தேவதாசருக்கு அவசியமே அப்படின்னு அழகா ஒரு பரிசுத்தவான் பாடி இருக்கிறார். அன்பின் ஜீவே நமக்கு வேணுங்க. ஆண்டவர் சொன்னார், மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்துல படிச்சேனா, உன் சத்துரு பசியா இருந்தாலும் அவனுக்கு ஆகாரம் கொடு, உன்னை சபிக்கிறவர்களுக்காகவும் நிந்தியவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். என்ன சொன்னாரு? ஜெபம் பண்ணுங்கள். ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உன்னை சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் துன்பப்படுத்தலுக்காகவும் என்ன பண்ணுங்க? ஜெபம் பண்ணுங்கப்பா. அப்பா, சுபாவ அன்பே இல்லாதவங்களாம் இதெல்லாம் செய்வது மிக கடினம். நான் செய்கிறேன் என்று சொல்லுகிறாய் என்றால் அது நிச்சயமான ஒரு பொய். அது அப்படிதானே? வீட்டுக்கு வந்த தண்ணியே கொடுக்காத ஆளு நான் உனக்கு ஜெபம் பண்றேன்னு சொன்னா ஏத்துக்க முடியுமா? என்ன பூமிகா? பொய் தானே? உனக்காக நான் கடவுளாண்ட வேண்டேன்னு சொல்றது. வெளியில பார்த்தா நல்லா வாயத்திலிருந்து நன்மையா பேச முடியல, இருதயத்தில் பேசும்போது கூட கசப்பு, அப்படியே உள்ளுக்குள்ள ஏதோ ஒரு பெரிய பகையை வச்சு நம்ம பேசுறோம். நம்மளாம் எப்படி தேவ அன்புல நலன் இருக்கிறது? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்துரு எப்படி சிநேகிக்க முடியும்? தேவ உதாரணம் நான் சொல்றேன். தாவீது ஆண்டவருக்கு இருதயத்துக்கு ஏற்ற தாசன் என்று ஆண்டவர் சொன்னார். யாருக்கா? இருதயத்துக்கு ஏற்ற தாசன். ஏன் தெரியுமா? அவர் ரெண்டு இருந்த ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயம் நிறைய இருந்தாலும் ஒன்று சொல்லு தரேன் உங்களுக்கு. சாமுவேலுக்கு எழுதின புஸ்தகம் நீங்க வாசிங்க. 1 சாமுவேல் 24ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். சீக்கிரமா படிங்க. 1 சாமுவேல் 24ஆவது அதிகாரம். நீ எனக்கு நன்மை செய்ததை இன்று விளங்க பண்ணினாய். கர்த்தர் என்னை உன் கையில் ஒப்பு கொடுத்திருந்தும்
நீ என்னை கொன்று போடவில்லை. ஒருவன் தன் மாற்றானை கண்டுபிடித்தால் அவனை சுகமே போக விடுவானோ? இன்று நீ எனக்கு செய்த நன்மைக்காக கர்த்தர் உனக்கு நன்மை செய்வாராக. நீ நிச்சயமாகவே ராஜாவாய் இருப்பாய் என்றும் இஸ்ரவேலின் ராஜபாரம் உன் கையில் நிலைவரப்படும் என்றும் அறிவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. என்னாச்சு தெரியுமா? தன் சத்துரு மாதிரி தன்னை கொலை செய்ய வேண்டும் என்று நினைச்சு துரத்துகிற சவுல் ஆண்டவரே ஒப்பு கொடுத்தார் என்று வசனம் சொல்லுது. ஆண்டவரே என்ன பண்றார்? சவுலை தாவீது இடத்துல ஒப்பு கொடுத்து அவனை உயிரோட விட்டு விடுகிறார். தாவீது என்ன பண்றாரா? ஆமா, அவனை கொல்ல நினைச்சா ஈஸியா கொண்டுட்டு போயிட்டு இருக்கலாம். ஆனா சவுல் தாவீதை கொல்ல வேண்டும் என்றுதான் திரிகிறாரு. ஒருவேளை தாவீதுக்கு அப்படியேப்பட்ட சூழ்நிலை வந்திருந்தா சவுல் நிச்சயமா என்ன பண்ணியிருப்பான்? கொலை செஞ்சிருப்பான். ஆனா தாவீது சொல்றார், கடவுள் அபிஷேகம் பண்ணி வைத்த, கடவுளால் தெரிந்து கொண்ட ஒரு மனிதனை நான் கொலை செய்யவே மாட்டேன். அல்லேலூயா. கூடந்தெல்லாம் சொல்றாங்க, இது நல்ல சந்தர்ப்பம், நல்ல சான்ஸ், இவனை என்ன பண்ணு இப்பவே கொலை செய்யன்னு சொல்றான். அவர் சொல்றாரு, வேணாப்பா, அது கடவுள் பிள்ளை. சொல்லுங்க அன்பான தேவஜனமே, அவனுக்குள்ள இருந்த அன்பை பார்த்து நீ கொஞ்சம் யோசிக்கல. அவன் சொல்றான், கடவுள் மேல இருந்த அன்புனால அவன் சொல்றான், அப்பா இவர் எனக்கு தீமையே செஞ்சிருந்தாலும் இவனை நான் செய்யல, கொல்ல மாட்டேன். ஒருவேளை கர்த்தர் இவரை என்ன செய்யட்டும், பார்த்து கொள்ளட்டும், கர்த்தரே இவரை என்ன பண்ணட்டும், கொல்லட்டும், ஆனா நான் என்ன பண்ண மாட்டேன். எவ்வளோ ஒரு கான்ஃபிடன்டான ஒரு மனிதனுக்கு உள்ள இருக்கிற ஒரு அன்பை பாருங்க. காண்கிறேன், அவன் சத்ருவா இருந்தாலும் அவன் என்ன பண்றாரு? நன்மை செய்யறாரு. போடா, நான் நன்மை செய்ய மாட்டேன். அது மாதிரி இருந்தா ஆண்டவர் உனக்கும் எனக்கும் ஒரு மிகப்பெரிய காரியங்களை கடவுள் செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. நாம நன்மை செய்யணும். நன்மை என்ன செய்யணும்? நாம் செய்ய வேண்டும். தாவீது வாழ்க்கையில சவுலே சொல்றாரு, அப்பா நிச்சயமா நீ ராஜாவாவே ஆயிடுவப்பா, ஏன்னா என்னை கொல்லாம நீ எனக்கு நன்மை செஞ்சபடினால கடவுள் உன்னை என்ன பண்ணுவார்? ராஜாவா வைப்பார். அல்லேலூயா. அன்பான இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமான தேவ ஜனமே, முடிந்தவரை நம்மால் இயன்றதை நம்ம என்ன செய்யணும்? நன்மையை செய்யணும். வேலை சத்ருவா இருந்தா கூட நன்மை செய்யும். சத்ருவா இருந்தா கூட அவங்களுக்கு நன்மை செய்யும். இந்த நன்மை செய்யாத ஒரு எண்ணம் நமக்குள்ள இருக்குமானால் அந்த பாவம் தான் நம்மை பரலோக ராஜ்யம் கொண்டு போய் சேர்க்கவே சேர்க்காது. அல்லேலூயா. ஒருவேளை ஆண்டவர் இடத்துல வந்திருக்கலாம், நீங்க ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு இருக்கலாம். நான் 30 வருஷம் ஆண்டவரை பின்பற்றலன்னு சொல்லலாம். எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஆனா இந்த அன்பு என்ற விஷயம் மட்டும் நமக்குள்ள இல்லை என்றால் அதுவே மிகப்பெரிய பாவம் என்று வேதம் சொல்கிறது. இதுவே மிகப்பெரிய, அப்ப அந்த பாவத்தோட நம்ம பரலோகம் போயிடும்னு சொன்னா யாரும் நம்ப மாட்டாங்க. நம்ம வேணா சொல்லிக்கலாம், நம்ம வேணா பரலோகம் போயிடுவேன். ஒன்னா உட்கார்ந்து சர்ச்சில் இருக்கிற நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசாமல் போவதே மிகப்பெரிய பாவம். இதுவே சுபாவ அன்பு இல்லாதவர்களை தான் அப்படி இருப்பாங்க. ஆகவே இது முக்கியமான கிறிஸ்தவர்களுக்குள்ள வளர்ந்து கொண்டிருக்கிற ஒரு மிகப்பெரிய பாவம். இந்த பாவம் நமக்குள்ள இராதபடி வராதபடிக்கும் கடவுள்கிடத்துல கிருபை கேட்டு நம்மை சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. இந்த பாவம் நமக்குள்ள வரக்கூடாது. இந்த பாவம் இருந்துச்சுன்னா கட்டாயமா நாம் தேவனுடைய ராஜ்யத்தை என்ன பண்ண முடியாது? சுதந்திரிக்க முடியாது. ஒருவேளை நீ பீடி, சிகரெட்டு, அப்புறம் புயல, வெத்தலை பாக்கு, டிவி, சினிமா, கெட்ட வார்த்தைகள் கூட நீ பேசாம இருந்துக்கலாம். ஆனா அன்பு மட்டும் இல்லைன்னா பவுல் சொல்றார் 13, நீங்க வீட்டுல போய் படிச்சு பாருங்களேன், 1 குறைஞ்சல, நான் அந்நிய பாஷை பேசினாலும் அற்புதங்களை செய்கிற வரங்களை நான் பெற்றிருந்தாலும் அன்பு எனக்கு விட்டால் நானுக்கு ஒன்றும் இல்லை. அவர் சொல்றாரு, வெண்கலம் போல, ஓசை எடுக்கிற வெண்கலம் போல. நமக்கு தெரியல, வெண்கலத்துல தான் அந்த காலத்துல என்ன வச்சிருப்பாங்க, இந்த பெருசா தாளம் அதெல்லாம் வச்சிருப்பாங்க. அதுதான் நிறைய என்ன செய்யும், ஒலியை எழுப்பும்.
அது போல என் வாழ்க்கை இருக்கும், அது மாதிரி தான் என்னுடைய செயல்கள்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. அன்பு மட்டும் எனக்கு இல்லைன்னா ஒண்ணுமே இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. விசுவாசம் உனக்கு மிகப்பெரிய காரியங்களை செய்யறதாக விசுவாசம் கூட உனக்கு இருக்கலாம். ஆனா காண்கிற சகோதரனிடத்தில் உனக்கு அன்பு இல்லைன்னா நிச்சயமா நீ தேவ ராஜ்யத்தை சுகந்தரிப்பது மிகவும் கடினமான விஷயம். அல்லேலூயா. அதை தாவீது மிக தெளிவாக செஞ்சார். சத்துருவை சிநேகித்தார். சத்துருவை என்ன பண்ணார்? சிநேகித்தார். அது போல என்ன நமக்குள்ள வேண்டும். இந்த பாவம் செய்வோமானால் நம்ம ஆத்மாவுல சாகிற நிலைமையில இருக்குது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த பாவத்தை சுத்திகரிக்கவே தான் ஆண்டவர் இந்த நாளில் அவர் சிந்தின ரத்தம் இணைக்கிறார். இயேசு கிறிஸ்துனுடைய ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 1ஆம் அதிகாரத்துல நீங்க வாசித்தீங்களா? சீன்று இருந்தாலும் அந்த பாவம் அது வெண்பஞ்சு போல தேவன் நம்மை மாற்ற அவர் வல்லமை நிறைந்தவர். ஹல்லேலூயா. இந்த கால வேளையில தேவன் நம்ம மேல கிருபையை தந்து ஒருவேளை நமக்குள்ள இந்த சுபாவ அன்பில்லாத காரியங்கள் நமக்குள்ள இருக்குமானால் இது ஒரு மிகப்பெரிய, நாம சொல்லுவோம் சுபாவ அன்பு தானங்க, அன்பு தானே என்ற இது அன்பு மட்டும் நமக்குள்ள இல்லைன்னா நாமும் மிகப்பெரிய பாவத்தை செய்கிற மனிதனாய் நாம் இருப்போம். இந்த அன்புல நம்ம நிலைச்சிருப்போம். இந்த அன்பு தான் சகலத்தையும் என்ன பண்ணும்? தாங்கும், சகலத்தையும் போதிக்கும், சகலத்தையும் நம்பும். இந்த அன்பு எனக்கு இராவிட்டால் நான் ஒன்றுமே இல்லை என்று பவுல் சொல்லுகிறதை நீங்கள் ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள். ஒருவேளை இந்த மாதிரி காரியம் நமக்குள்ள இல்லைன்னா கடவுளத்தில் கேட்டு கிருபை பெற்றுக்கொண்டு இந்த அன்புல நாம் வளருவோம். அன்பை நாம் சாதிக்கிறவர்களாக இருப்போம். அன்பு செய்கிறவர்களாக நாம் இருப்போம். அன்பு அநேகர்களுக்கு நம்ம தருகிறவர்களாக இருப்போம். கிருபையை நம்ம கேட்போம். இந்த காலங்கள் எல்லாரும் ஒரு நிமிஷம் கண்களை மூடி அவரை நோக்கி பார்த்து நாம் செபிப்போம். Oh my loving Father, oh thank you my loving Holy Spirit. Hallelujah. Thank you. Hallelujah. Oh my loving Father, thank you my Jesus. Hallelujah. Oh my loving Father, நம்ம ஸ்தோத்திரிக்கிறோம். பாவம் செய்கிற ஆத்துமா அது சாகும் என்று உண்மை அறியாததற்கு முன்பாக உலகத்தில் உள்ள நிறைய பாவங்கள் உண்டு. அதை நாங்கள் மார்க் எழுதின சுவிசேஷத்தில் வாசிக்கிறோம். 7:21 கலாத்தியர் 5:19 நாம் வாசிக்கிறோம். ஆனாலும் ஆண்டவரை நம்ம ஏற்றுக்கொண்ட எங்கள் வாழ்க்கையில் இந்த சுபாவ அன்பு இல்லாதவர்களாக நாங்கள் வாழ்ந்தாலும் கூட ஆண்டவரே உடைய ராஜ்யத்தை நாங்கள் சுகந்தரிக்க முடியாதப்பா. சத்ருவையும் ஆண்டவரை சிநேகிக்க எங்களை காண்கிற சகோதரனிடத்தில் அன்பு கூற கர்த்தாவே இந்த கால வேளை எங்கள் மேல கிருபை பொழி. அந்த அத்தனை பேருக்குள்ள இந்த அன்பு நதியாக பாயற்றும். அன்பின் ஆவியானவர் எல்லாருக்குள்ளேயும் இந்த அன்பின் ஐக்கியங்களை கர்த்தர் ஏற்படுத்தி தரும்படியாக செபிக்கிறேன். ஓ ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அன்பு வராதபடி ஆண்டவரே பிசாசு அநேகர்களுக்குள்ள பொய்யும் புரட்டையும் ஆண்டவரே தந்திரமாய் விதைத்து அன்பை சாகடிக்க பார்க்கிறான். அவனை ஜெயிக்க என் ஆண்டவர் எல்லாருக்கும் திராணையும் அபிஷேகமும் தந்து கர்த்தர் வழி நடத்தும்படியாக செபிக்கிறேன். கால வேளைகளை தரமட்டுமாய் தாழ்த்துகிறோம். அந்த அத்தனை பேருக்குள்ளேயும் ஆண்டவர் வல்லமையான காரியம் இருக்கு, பெரிய காரியங்களை இயேசுவின் மூலமாய் வேண்டுகிறேன். ஆமென்.